ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இப்போ சுட சுட இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி தாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி இந்த சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேங்க. எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் குக்கரில் ஒரு ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டேங்க. கடலை எண்ணெய் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அது நல்லா வெடிக்க விடணும். அது நல்லா வெடித்து சிகப்பாக கோல்டு கலரில் ஆனதும் வெங்காயம் ஒரு 1/2 கப்பு கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக போடலாம். போட்டு அது நல்லா வதக்கணும். அது நல்லா ஓரளவு வதங்கின அப்புறம் தாளிப்பு வடகங்க பாருங்கள். இந்த தாளிப்பு வடகம் கொஞ்சமாக இந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வறுக்க நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். தாளிப்பு வடகம் பற்றி முன்னையே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில், அதில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அது நல்லா வாசனை வந்ததும் நம்ம தக்காளி ஒரு 1/2 தக்காளி கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி போட்டு அது நல்லா வதக்கிட்டு இப்போ 1/2 கிலோ சிக்கன் நாட்டுக்கோழி தான். இதை கூடவே போட்டு நல்லா வதக்கணும். அடுப்பு சிம் பண்ணிக்கலாம். இப்போது கூடவே உப்பு, மஞ்சத்தூள், உங்கள்கிட்ட விளக்கெண்ணெய் இருந்தால் 1 ஸ்பூன் விடலாம். அது நல்லா அது கவுச்சி வாடை இல்லாமல் பார்த்துக்கும். அதுக்காக தான் இது நல்லா வதக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்து நல்லா வதக்கிறப்போ நமக்கு அந்த தண்ணியெல்லாம் விடும். கூட ஒரு சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போடலாம். இதுக்கு மசாலாவில் நம்ம வரமிளகா போட்டு அரைக்க போகிறோம். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு அதை நல்லா ஃபஸ்ட்டு வதக்கணும் ஆயிலில். இஞ்சி 1 இன்ச்சு, பூண்டு பல் ஒரு 7-8, சின்ன வெங்காயம் ஒரு 7-8, கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு அது நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். அது வறுத்ததுக்கு அப்புறமா வர கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. அது நல்லா குழம்பு கொஞ்சம் கெட்டி கொடுக்கும். அதுக்காக தான் அது கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுத்த அப்புறமா கொத்தமல்லி, மிளகு ஒரு அரை டீஸ்பூனு, சோம்பு ஒரு அரை டீஸ்பூனு, அன்னாசிப்பூ ஒரு சின்னதாக, ஏலக்காய் ஒரு 2, சோம்பு ஒரு அரை டீஸ்பூனு, பட்டை 2, லவங்கம் 4, மிளகு பாருங்கள், மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். வரமிளகா ஒரு 4-5 காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதை நல்லா அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். கடைசியாக கசகசா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டேங்க. இது நல்லா செவக்க வறுத்ததும் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு மூடி அளவு, அதாவது 1 கப் அளவு இருக்கும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு, அந்த குவான்டிட்டிக்கு நம்ம தேங்காய் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், தேங்காய் சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 1/2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. கெட்டி கொடுக்கும். அது குழம்பு டேஸ்ட்டுக்கும் அந்த பொட்டுக்கடலை நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா வறுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆறுனதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்டாக, அதாவது நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பில் குக்கரில் இருக்கிற சிக்கனில் அந்த தண்ணி விட்டு அதை சுண்டி பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு மேலே. இது வரைக்கும் இந்த மசாலா அரைக்கிற வரைக்கும் சிக்கன் அடுப்பு சிம்மில் தான் வச்சு வதக்கிட்டே இருக்கேன். பாருங்கள், இதில் சரியாக எண்ணெய் வற்றிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சு அந்த விழுதை அதில் சேர்த்துக்கலாம். முதல்ல கெட்டியாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் சிக்கன் கூட சேர்த்து மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி அலசின தண்ணி இருக்குதில்ல, அது நமக்கு எந்த அளவு குழம்பு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு சிக்கன்லேயே. இப்போ அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு குழம்பு எந்த அளவு, அதாவது இட்லிக்குங்கிறப்போ நமக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கலாம்.
சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் கெட்டியாக வைக்கணும். இது இட்லிக்குங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்தியே ஒரு அரை டம்ளர் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சாவே நமக்கு டிஃபன் கிரேவி, சிக்கன் கிரேவி சீக்கிரமாக ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ மூடி போட்டு 2 விசில் விட்டு அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கேஸ் பண்ணதை எடுத்துகிட்டு பாருங்கள், சிக்கனும் நல்லா ரொம்ப வெந்துருச்சு சூப்பராக. சுட சுட இட்லி கொடுத்து பசங்களுக்கு ஊட்டினா ஒரு 4 இட்லி 5 இட்லி சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க. இன்னும் இட்லி வேணும்னு தான் கேட்பாங்க. அந்த அளவு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். விஜய் சொக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.